நீர் சேமிப்பு. நீரின்றி அமையாது உலகனின் யார் யார்க்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்று ஐயன் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் கூறியுள்ளார். இந்த பூமியில் வாழும் எல்லா உயிரினங்களும் தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாது. அதுபோலவே தர்மமும் மழை இல்லாமல் தழைக்க முடியாது. உலகில் மழையே இல்லை என்றால் ஒழுக்கமே கெடக்கூடும் என்ற நிலை இருப்பதால் நீரின் தேவையை உணர்ந்து செயல்பட வேண்டும். நீரை சேமிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த காணொளியில் காணவிருக்கின்றோம். பல் துலக்கும் போதும் கைகளை கழுவி முடித்த பின்பும் குழாயை அணைத்துவிட வேண்டும். தாவரங்களுக்கு நீர் ஊற்ற நீர்ப்பாசன கேனை பயன்படுத்த வேண்டும். கழிப்பறையில் சரியான நீர் சேமிப்பு பொத்தானை பயன்படுத்த வேண்டும். தண்ணீர் குடிக்கும்போது தேவையான அளவினை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். உடைந்த கழிப்பறைகள் மற்றும் கசிந்த குழாய்களை உடனே சரி செய்து விட வேண்டும். காய்கறிகளை சுத்தம் செய்யும் போது குழாயை இயங்க விடக்கூடாது. வாகனம் மற்றும் வீடுகளை கழுவும் போது குழாயை பயன்படுத்தாமல் வாளிகளை பயன்படுத்த வேண்டும். பள்ளிக்கு வரும்போது தண்ணீர் பாட்டிலை கொண்டு செல்ல வேண்டும். நாள் முடிவில் எஞ்சியிருக்கும் தண்ணீரை தோட்டத்தில் ஊற்றலாம். நீரை சிக்கனமாக ஆள்வது மட்டும் நம் கடமையல்ல, நீர் ஆதாரத்தை பெருக்குவதும் நம் கையில்தான் உள்ளது. அதனால் வீட்டிற்கு ஒரு மரம் நடுவோம். ஒவ்வொரு வீட்டிலும் மழைநீர் சேமிப்பு திட்டத்தினை கடைபிடிப்போம். நீரின் உபயோகத்தை குறைத்து மறுசுழற்சி முறையில் தேவையற்ற நீரை தயாரிப்புக்கும் சுத்தம் செய்வதற்கும் விவசாயத்திற்கும் பயன்படுத்துவோம். நெகிழி பொருட்களை புறக்கணிப்போம். தென்னை பனையோலை பொருட்களையும் மண்பாண்டம் சில்வர் பாத்திரங்களையும் உபயோகிப்போம். காய்கறி கழிவுகளை உரமாக்குவோம். குழந்தைகளிடம் நீரின் அத்தியாவசியத்தையும் அதை பயன்படுத்தும் முறை மற்றும் பாதுகாக்க வேண்டிய அவசியத்தையும் இன்றே உணர்த்த ஆரம்பிப்போம். இல்லையென்றால் கண்மாய், குளங்கள், ஏரிகள், ஆறுகள் மூடப்பட்டு மனித குடியிருப்புகளாய் மாறிவரும் இவ்வேளையில் நம் வருங்கால சந்ததியினர் இவற்றையெல்லாம் வெறும் புகைப்படங்களாக மட்டுமே பார்க்க வேண்டிய நிலை ஏற்படும். தினமும் ஒரு சில துளிகளாவது தண்ணீரை சேமிப்போம். சிறு துளியே பெருவெள்ளம். மண்ணின் வளம் காப்போம். நீரை சேமிப்போம்.